ஹாய் மை ஃபேமிலிஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் லக்கி லைஃப் ஸ்டைல். போன வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, என் அக்கா பொண்ணோட மேரேஜ் வீடியோ தான் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என் ஹஸ்பண்டோட பர்த்டே செலிப்ரேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நவம்பர் 14 தான் ஹஸ்பண்ட்க்கு வந்து பிறந்தநாள். விஷ் பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப 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 நன்றி சொல்லிக்கிறேன். குட்டீஸ் 2 பேருமே காலையில் ஸ்கூலுக்கு கிளம்பி போயிட்டாங்க. அவங்க 2 பேர்த்தையும் ஸ்கூலில் விட்டுட்டு ஹஸ்பண்ட்க்கு வந்து ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் தான் கிளம்பி போனோம். அருப்புக்கோட்டையில் இருக்கிற ரிலையன்ஸ் கடைக்கு தான் வந்து கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. என் ஹஸ்பண்ட்க்கு வந்து நான் சர்ப்ரைஸே வந்து கொடுக்க முடியாது. ஏன்னா நான் அவங்க கூட தான் வந்து ட்ரெஸ் எடுக்கிறது, ஏதாவது வாங்குறதா இருந்தாலும் அவங்க கூட தான் வர்ற மாதிரி இருக்கும். அவங்க வந்து கெஸ் பண்ணிடுவாங்க நான் என்ன தான் வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லி. ஃபைனலாக வந்து 1 ஹவருக்கு அப்புறம் இந்த ட்ரெஸ் தான் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வீட்டில் விளக்கு போட்டு சாமி கும்பிட்டுட்டு அப்படியே கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு கிளம்பியாச்சு. கரெக்டாக நம்ம எங்கேயாவது வெளியே கிளம்பும்போது தான் வந்து மழை பயங்கரமாக வந்து அடித்து ஊற்றிட்டுருக்கோம். 4 o'clock பிடிச்ச மழை இன்னுமே மழை விடவே இல்லை. டைம் வந்து இப்போ 6 o'clock ஆகிடுச்சு. குட்டீஸுக்குமே தூக்கம் வந்துருச்சு. லக்கி முன்னாடி ஸ்கூல்லலாம் சாப்பிட்டோன்னே தூங்கிட்டு ஒரு 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் எந்திரிப்பாங்களாம். இப்போ வந்து தூங்குறதே இல்லை, பசங்களோட சேர்ந்து விளையாண்டுட்டு தூங்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மேம் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸ்கூலில் தூங்காதனால வீட்டுக்கு வந்துட்டு ஒரு 6:30 7 o'clockலாம் வந்து லக்கி தூங்கிடுறாங்க. பாப்பா வேகமாக தூங்கிடுவாங்களேன்னு நினச்சி நான் வேகமாகவே சாப்பாடு செஞ்சு ஒரு 6:30க்கெலாம் 2 பேர்த்துக்குமே சாப்பாடு கொடுத்துருவேன். இன்றைக்கி லக்கி வந்து கொஞ்சம் வெளியே வந்தனால கொஞ்சம் சுறுசுறுப்பாக ஆகிட்டாங்க. பெருமாள் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருந்தோம். மழை நிற்கவே இல்லை, பயங்கரமாக வந்து மழை பெஞ்சிக்கிட்டே இருந்தது. அங்கே கொஞ்சம் தண்ணி தேங்கி நிற்கும், அங்கே போனால் குட்டீஸை வச்சுட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரோட்டு மேலே இருக்கிற சாய்பாபா கோயிலுக்கு போயிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சாய்பாபா கோயிலுக்கு வந்திருந்தோம். வியாழக்கிழமை வந்து சாய்பாபா கோயிலில் வந்து பயங்கர கூட்டமாக இருக்கும். இங்கே நிற்கக்கூட இடம் இருக்காது. அப்படி நினச்சிட்டு தான் நாங்கள் வந்தோம். இன்றைக்கி மழை பெஞ்சிட்ருக்கறனால கூட்டம் அவ்வளோவா இல்லை. நல்லா நிம்மதியாக உட்காந்து சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் குட்டீஸ் 2 பேரையுமே நல்லா விளையாட விட்டுட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பியாச்சு. ஈவினிங் எப்போ வெளியே வந்தாலுமே டின்னர் வந்து வெளியே தான் சாப்பிட்டுட்டு போவோம். இந்த டைம் வந்து அத்தையுமே கூட வந்திருந்தாங்க. நாங்கள் எப்போ வெளியே சாப்பிட வந்தாலுமே காந்தி நகரில் இருக்கிற ஆசிப் பிரியாணி கடைக்கு தான் வந்து சாப்பிடுவோம். ஆல்ரெடி நான் வீடியோவில் போட்டிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த டைம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் பர்மா கடைக்கு வந்திருந்தோம். குட்டீஸ் 2 பேரும் மீன் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அவங்க 2 பேர்த்துக்கு மீன் வாங்கி ஓட்டி விட்டுட்டு இட்லி வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் ஃப்ரைட் ரைஸ் வாங்கி சாப்பிட்டேன். ஹஸ்பண்ட் வந்து பரோட்டா வாங்கி சாப்பிட்டாங்க. அத்தை வந்து சப்பாத்தி வாங்கி சாப்பிட்டாங்க. எல்லாமே பரவாயில்லாமல் இருந்தது. சாப்பாடு வந்து ரொம்ப ஒஸ்ட்டாகவும் இல்லை, சூப்பராகவும் இல்லை, பரவாயில்லாமல் இருந்தது. ஆனால் ஆசிப் கடையில் சாப்பிட்ற மாதிரி இல்லை. எல்லாருமே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 8 o'clock போல் வீட்டுக்கு வந்துட்டோம்.
என்னோட பிறந்தநாளுக்கும் சரி, என் ஹஸ்பண்டோட பிறந்தநாளுக்கும் சரி, கேக் கட் பண்ணி வந்து நாங்கள் செலிப்ரேட் பண்ண மாட்டோம். நல்லா சாப்பிடுவோம், கோயிலுக்கு போவோம், மூவிக்கு போவோம். இந்த மாதிரி தான் வந்து நாங்கள் செலிப்ரேட் பண்ணுவோம். குட்டீஸ் வந்து ரொம்ப வந்து எக்ஸைட்மெண்ட்டாக இருப்பாங்க. நாங்கள் கேக் கட் பண்ணுறது, பிறந்தநாள் செலிப்ரேட் பண்ணுறது வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். பாப்பா 2 பேருக்காக தான் அந்த டைம் வந்து கேக் கட் பண்ணி வந்து செலிப்ரேட் பண்ணோம். தனுஷா குட்டிக்கு வந்து சர்ப்ரைஸாக நம்ம எது பண்ணாலுமே ரொம்ப பிடிக்கும். அவங்க வந்து நமக்கு சர்ப்ரைஸ் பண்ணுறதும் அவங்க வந்து சந்தோஷமாக பண்ணுவாங்க. அவங்களுக்கு நம்ம சர்ப்ரைஸ் பண்ணுறதா இருந்தாலும் சந்தோஷமாக வந்து தனுஷா குட்டி வந்து ஏற்றுக்குவாங்க. தனுஷா குட்டிக்கு வந்து பிடிக்காத ஏதாவது வாங்கிட்டு வந்துட்டோம், அது வந்து அவங்களுக்கு ரொம்ப தேவைப்படுது அப்படின்னா கிஃப்ட் மாதிரி பேக் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா வந்து அது பிடிக்காத திங்ஸாக இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கிடுவாங்க. இது நாள் வரைக்கும் இப்படி தான். பாப்பாவுக்கு பிடிக்காத ஏதாவது வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னா மறுநாள் அது கிஃப்ட் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா சந்தோஷமாக ஏற்றுக்குவாங்க. உங்கள் வீட்லேயும் உங்கள் குழந்தைங்க இந்த மாதிரிலாம் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தனுஷா குட்டி வந்து ஏன் தனியாக உட்காந்துருக்காங்க அப்படின்னா அந்த கேண்டில் பார்த்து தான் வந்து தனியாக உட்காந்துருக்காங்க. இது என்னோடய பர்த்டேக்கும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. பொறிவான மாதிரி வேட்டு மாதிரி டப்புன்னு வந்து சவுண்டு கேட்கவும் இந்த டைம் அந்த மாதிரி ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் தனியாக உட்காந்துருக்காங்க. லக்கி வந்து எதுக்குமே பயப்பட மாட்டாங்க. பயங்கர போல்டாக இருப்பாங்க. யார் புதுசாக வந்தாலும் பயப்பட மாட்டாங்க. எல்லார் வீட்லேயும் மூத்த பொண்ணோட செகண்ட் பொண்ணு வந்து நல்லா போல்டாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினைக்கிறேன். சூப்பராக வந்து பர்த்டே செலிப்ரேஷன் வந்து முடிச்சாச்சு. The next day. ஃப்ரைடே மார்னிங் குட்டீஸ் 2 பேரும் நல்லா தான் தூங்கிட்டு இருந்தாங்க. அவங்க டாடி எழுந்துச்சி வரவும் லக்கியுமே பின்னாடி எழுந்துச்சி வந்துட்டாங்க. லக்கிக்கு வந்து காலையில் நானும் அவங்க டாடியும் பக்கத்தில் இருந்தால் மட்டும்தான் தூங்குவாங்க. 2 பேருமே எழுந்துச்சி வந்துட்டோம் அப்படின்னா அவங்களுமே பின்னாடியே எழுந்துச்சி வந்துடுவாங்க. தனுஷா குட்டி தான் தூங்கிட்டு இருக்காங்க. எந்திரிச்சு வந்து எங்கள் பக்கத்துலேயே வந்து நின்றுட்டு இருப்பாங்க. சேட்டை பண்ணிகிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறாங்க நீங்களே பாருங்கள். குட்டீஸ் 2 பேர்த்துக்கும் பால் காய வச்சு கொடுத்தாச்சு. காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இட்லியும் தேங்காய் சட்னியும் தான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். லஞ்சுக்கு வந்து தக்காளி சாதம் கேட்டிருந்தாங்க. அதை ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கேன். ரொம்ப சிம்பிளாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு ஒரு குக்கரில் வந்து 2.5 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஹோல் ஸ்பைசஸ் எல்லாமே சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக வந்து சீரகம் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். உங்களுக்கு வேணாம் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அது கூடயே ஒரு கைப்பிடி அளவு நான் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும். நீங்கள் சேர்க்கல அப்படின்னா 2 பெரிய வெங்காயமாக சேர்த்துக்கோங்க. காரத்துக்காக 2 பச்சை மிளகாய் அது கூடயே நான் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி சாதம், பிரியாணி இதெல்லாம் செய்கிறோம் அப்படின்னா ஆனியன் வந்து நல்ல பொன்னிறமாக வதங்கினா தான் டேஸ்ட்டு வந்து எடுத்து கொடுக்கும். நம்ம அரைகுறையாக வதக்கணும் அப்படின்னா டேஸ்ட்டு வந்து கம்மியாக தான் இருக்கும். ஆனியன் நல்ல பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அதோட ராஸ்மல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி சாதத்துக்கு வந்து தக்காளி கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நான் வந்து ஒரு 1/2 கிலோ தக்காளி எடுத்திருக்கேன். 1/2 கிலோ தக்காளி அப்படின்னா 2 பெரிய வெங்காயத்துக்கு வந்து 1/2 கிலோ தக்காளி வந்து கரெக்டாக இருக்கும். இது வந்து ஒரு 5 பேர் வந்து நல்லா சாப்பிடலாம். தக்காளி நல்லா வதங்குறதுக்கு கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கிறேன். தக்காளியை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா வேகமாகவே வதங்கி வந்துடும். நீங்கள் பெருசாக போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் வதங்குறதுக்கு டைம் ஆகிரும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு புதினா கொத்தமல்லியை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதோட ஸ்மெல்லு வர வரைக்கும். புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா தக்காளி சாதத்துக்கு வந்து ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஸ்பைஸ் பவுடர் வந்து சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் வீட்டில் அரைச்ச பிரியாணி மசாலா வந்து நான் சேர்த்துக்கிறேன். ஆல்ரெடி நான் அரைச்சி வீட்டில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு இதோட ரெசிபி வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நான் அடுத்த வீடியோவில் வந்து போஸ்ட் பண்ணுறேன். அது கூட 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அது கூடயும் நான் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் சாதம் வடித்து தக்காளி சாதம் பெரட்டுறீங்க அப்படின்னா தயிர் எதுவும் சேர்க்காமல் இதோட ஸ்கிப் பண்ணிவிட்டு சாதம் வடித்த சாதத்தை இதோட சேர்த்து பெரட்டி கொடுத்தீங்க அப்படின்னா அதுவுமே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். குக்கர் சாதம் பண்ணுறீங்க அப்படின்னா 2 ஸ்பூன் தயிர் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு, தண்ணி சேர்த்து நல்லா கொதிச்சதுக்கப்புறம் 2 டம்ளர் அரிசியை நல்லா வாஷ் பண்ணி நான் ஊற வச்சுருக்கேன். நம்ம ஆனியன் சேர்க்கும் போதே அரிசியை வாஷ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அது நல்லா வெந்து சூப்பராக வரும். நல்லா குலையாமல் இருக்கும். நீங்கள் பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணாலுமே 20 நிமிஷம் ஊற வைக்கிற மாதிரி தான் இருக்கும். பாருங்கள் சூப்பராக வந்து ஒட்டாமல் வந்துருக்கு. நீங்கள் சாப்பாட்டு அரிசி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 2 டம்ளருக்கு 4 டம்ளர் தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும். நீங்கள் பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 2 டம்ளர் அரிசிக்கு 2.5 டம்ளர் தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த தக்காளி சாதத்துக்கு வெறும் அப்பளம், வடகம், ஆனியன் ரைத்தா வச்சு சாப்பிட்டாலே வந்து 2 பிளேட் உள்ளே போயிடும். நான் என்ன ரெடி பண்ணியிருந்தேன் அப்படின்னா முட்டை கிரேவியும் ஆனியன் ரைத்தாவும் தான் ரெடி பண்ணியிருந்தேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.
பிரியாணி மசாலாவோட ரெசிபிஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது ரெசிபிஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.